ஹலோ பார்ட்னர், என்ன வாசிக்கிறீங்க? தீத்து 3வது அதிகாரத்துல 9வது வசனம் போட்டிருக்கு. புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமா இருக்கு. இந்த தர்க்கமும் வாக்குவாதமும் ஆர்கியூமெண்ட்ஸ். இப்படிப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸை விட்டு நம்ம ஏன் விலகணும் அப்படின்னாக்க, அது தேவையில்லாத, அது யூஸ்லெஸ். அதனால வாழ்க்கையில பிரச்சனை தான் வரும். இந்த மாதிரி வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் மாமியார் மருமகளுக்குள்ள மெயினா ஏன் மாமியார் மருமகளுக்குள்ள அப்படின்னா அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? எங்க பார்த்தாலும் இந்த மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை, ஏதோ இந்தியா பாகிஸ்தான் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த சைக்கிள தான் நம்ம பிரேக் பண்ணியே தீரணும். ஆமீன் ஆமீன். ஸோ இந்த இடத்துலயே போட்டிருக்கு புத்தியினமான. ஸோ ஃபூலிஷ் தான். நம்ம ப்ராபப்ல பார்ப்போம் 15:1 புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள் தன் கரத்தை எழுத போடுவா. ஸோ ஆர்கியூமெண்ட் இந்த மாதிரி வரைச்சு அவ இடிச்சு போட்டுருவா தான் வீட்டை. அதனாலதான் புத்தியினமான காரியம் இல்ல, புத்தி உள்ள ஸ்திரியா நம்ம இருக்கணும். இது மாமியார் மருமகளுக்கு மாத்திரம் இல்ல, எனி விமன், அம்மா பொண்ணா இருக்கலாம், சிஸ்டர்ஸா இருக்கலாம், கோ சிஸ்டர்ஸ், எனிபடி நம்ம ஆர்கியூ பண்றதுக்குள்ள இருக்கவே கூடாது. ஆமீன் ஆமேன். சோ இதுல பார்த்தது போலதான் நம்ம எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள இந்த மாமியார் மாட்டு பொண்ணுனாலே சண்டை போடுறவங்கன்ற அந்த ஒரு டேக்லைனை நம்ம பிரேக் பண்ண போறோம். சொல்ல போனா மாமியார் மாட்டு பொண்ணு அன்பானவர்கள் சொல்லும்படி கர்த்தர் நமக்குள்ள கிரியேட் செய்ய போகிறார். ஆமேன் ஆமேன். ஜெபிச்சலாமா? கண்டிப்பா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த மாமியார் மருமகள்ங்கிற அந்த உறவுல ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாக அன்றைக்கு அந்த நகோமி ரூத்துக்கு கொடுத்தது போல அப்படிதான் நீர் ஒவ்வொருத்தரும் வைத்திருக்கிறார். ஆனாலும் சத்ருவான அந்த உறவுகளை வந்து ஆண்டவரே அது ஒரு வேற விதமான ஒரு டேக்லைனை போட்டு ஆண்டவரே ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை, 2 கண்ட்ரிக்கும் நடுக்கல ஒரு வாறு போல ஆண்டவரை காமித்துக் கொண்டிருக்கிற அந்த பொய், அந்த மாயை, அந்த தர்க்கங்கள் எல்லாம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால வேரோடு புடுங்கி எறிகிறோம் தகப்பனே. அதெல்லாம் நீங்கி போகட்டும். உம்முடைய அன்புனால ஒவ்வொரு மாமியார் மருமகளை கட்டுவீராக ராஜா. உமக்குள்ளான அன்பு ஒவ்வொருத்தரும் நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். புத்தி உள்ள ஸ்திரீயாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன். So by God's grace என்ன அப்படின்னா, இந்த மாமியார் மாட்டு பொண்ணு சீரீஸ் மாடர்ன் டே நகோமி அண்ட் ரூத் இது நம்ம முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். திரும்ப பை காட்ஸ் கிரேஸ் இதை நம்ம ஆரம்பிக்க போறோம். நம்மளோட பேஜ்ல தான் போடப்படுது, நீங்க அதை பாருங்க. அண்ட் இந்த உலகம் சொல்ற காரியங்கள், அதாவது மாமியார் மாட்டு பொண்ணுனால இப்படின்றத நம்ம வந்து இந்த ஸ்டீரியோ டைப்பை நம்ம பிரேக் பண்ண போறோம். ஆமென். God bless you. God bless you. மாமியார் மருமகள் நல்லவங்கிறதுனால இல்ல, மாமியாரும் மருமகளும் ஆராதிக்கிற தேவன் நல்லவரா இருக்கிறதுனால நம்மள அப்படி சாட்சியாக வாழ வைப்பார். ஆமீன். God bless you. God bless.